தோழர் வணக்கம். வணக்கம். வாங்க அருள்நாராயணன். வணக்கம் தோழர். தோழர், காந்தி நினைவு நாள் அன்னைக்கு காந்தி நினைவு மண்டபத்தில் போய் அஞ்சலி செலுத்தல அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. காந்தி படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாள். ஆமா, அது உண்மைதான். அதுதான் சொல்லணும். கரெக்ட். என்ன காந்தி நினைவு நாள்? அது சரி. சரி, கவர்னர் எப்ப இதை சொல்லணும்? ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? ஒரு கடிதம் அனுப்பியோ இல்ல ஒரு ஒரு அறிக்கையா விட்டோ இந்த இடத்துல நடந்தா நல்லா இருக்கும், நல்லா இருந்தா ஏத்துக்கு போறாரு முதல்வர். கண்டிப்பா முதல்வர் என்ன காந்தி என்ன அவமானப்படுத்த நினைக்க போறாரு? நாங்க திராவிட பரம்பரை அவமானப்படுத்துற பரம்பரையா? காந்தியா? காந்தி உயர்த்தி பிடிக்கிற பரம்பரை தான் திராவிட பரம்பரை. ஆமா, இல்ல என்னன்னா அன்னைக்கு அங்க வச்சு நடத்தாம ஏதோ ஒரு அருங்காட்சியகத்துல போயிட்டு ஏதோ ஒரு மூளை முடுக்குல போயிட்டு இந்த நினைவஞ்சலி செலுத்தி இருக்கிறதா அவரு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ரொம்ப வருத்தப்படுறாரு. மூளை முடுக்கல எங்க நடத்தலையே, எப்பவுமே நடத்துறது பெரினாவில் நடத்துவாங்க. ஆமா, காந்தியினுடைய விழா அத்தனையும் அது தியாகிகள் தினமா இருந்தாலும் விருது கொடுக்குற விழா எதா இருந்தாலும் மெரினாவில் தான் நடத்துவாங்க. இப்போ அந்த மெட்ரோ வாட்டர் வேலை நடக்கிறதால அமைச்சர் அறிக்கை கொடுத்துருக்காரு. அண்ணா மூப்பே சாமிநாதன் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. மெட்ரோ வாட்டர் பண்ணி நடக்குது. ஒரு அருங்காட்சியகன்றது வந்து மட்டமான இடம் கிடையாது. அதுல ஒரு முக்கியமான இடத்துலதான் எல்லாரும் பாக்குற மாதிரிதான் அந்த நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இவருக்கு ஒன்னே பெரிய அக்கறையான ஆளு ஒண்ணு இல்லையா கவர்னர்? இவரு காந்தி மேல அக்கறை உள்ளவரா? தோழர், அவர் என்ன சொல்றாருன்னா திராவிட கருத்தியலாளர்கள் அவர் காந்தியை வந்து அவமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் அது இருந்தா தந்திருப்பார்ல, அதுக்கு அதை சொல்லிடணும்ல. அது சொல்லல. அததானே ஒரு ஒழுக்கமான மனுஷனுக்கு அழகு. ஆமா, இப்ப நம்ம இப்ப சீமா பாணியில் தான் கேள்விக்காரு நம்ம கவர்னர. ஒரே அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா, நீ நல்ல ஆண்மகனா இருந்தா, நேர்மையானவங்க பிறந்திருந்தா ஆதாரம் கொடுன்னு கேட்கணும்ல. ஆமா, ஆனா அது மாதிரி நம்ம கேட்கலாமா? சீமா தான் ஆதாரம் கேட்டுப்பான். ஆமா, நம்ம ஆதாரத்தை கேட்கும்போது அவன் பதிக்கிடுவான். ஆமா, அந்த மாதிரி இப்ப இந்த கவர்னர் கேட்கறான், நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா எங்க அவமதிச்சு சொல்லு. அது சரி, இருந்தா காட்டிருப்பாங்க. எங்க காட்டிருப்பாங்க? பெரியார் தானங்க உயர்த்தி பிடிக்கிறாரு. ஆமா, பெரியார் என்ன சொன்னாரு? இந்த நாட்டுக்கு பேர் வைக்கணும்னு நினைச்சீங்களா? விடுதலை ஆனவோட ஒரு நல்ல பெயர் வேணும்னு நினைச்சீங்களா? காந்தி நாடு, காந்தி தேசம்னு வைங்க சொன்னவர் தந்தை பெரியார். காந்தி தேசம் தந்தை பெரியார் தாங்க சொன்னாரு. கரெக்ட். காந்திய நாடுன்னு வைங்கடா. காந்தி மேல 1000 கருத்து வேறுபாடு இருக்குது. காந்தி மேல எங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கு. காந்தி மேல எங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் வைக்க சொல்லி சொன்னவர் தந்தை பெரியார். இது எப்படி அவமதிப்புல வரும்? எங்க உதயநிதி துணை முதல்வர் என்ன சொல்றாரு? நான் கோட்சேவனுடைய பேரன் இல்ல, நான் பெரியாரின் பேரன் அறிவிக்கிறாரா இல்லையா? இப்ப நான் கேக்குறதெல்லாம் என்னன்னா, கோட்சேவின் பேரன் இல்ல நாங்க சொல்றோம்ல, நீ கோட்சேவன் நான் எதிரின்னு கவர்னர் சொல்ல முடியுமா? கவர்னரால சொல்ல முடியுமா? நான் கோட்சேவுக்கு எதிரி, நான் கோட்சேவைக்கு எதிர்க்கிறேன், படுகொலை செய்யப்பட்ட காந்தியை படுகொலை செய்த பாதகன் கோட்சேவை எதிர்க்கிறேன்னு சொல்ல முடியுமா கவர்னரால? இங்க திராவிட தாங்க பார்த்து காந்தி உயர்த்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் முதல்ல காந்தி சென்னைக்கு வந்தாருன்னா சீனிவாச ஐயங்கார் வீட்டுல தங்குவாராம். தங்கும் போது திண்ணையிலே இடம் கொடுப்பாங்க, வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. திண்ணையில அவருக்கு வாழையில போட்டு சோறு போட்டா அந்த வாழையில 2 நாள் ஆனாலும் காந்தி தான் வந்து எடுத்து போடணும். எங்கன்னா வேலையா போனா கூட வாழையில எடுக்க விட மாட்டாங்க. ஆனா அதே காந்தி 2 வருஷம் கழித்து வரும்போது மாறிடுது. என் மனைவி அதே சீனிவாச ஐயங்கார் வீட்டு அடுப்பங்கரையில போய் அவங்க மனைவியோட நின்று பேசுற அளவுக்கு சுயமரியாதை இயக்கம் பெரியாருடைய இயக்கம் மாத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆதாரம். இதெல்லாம் காந்தி திராவிடத்தை உயர்த்தினதுக்கு ஆதாரம். இது கலைஞர் எடுத்துக்குங்க. அண்ணல் காந்தி என்ற பேரை அரசாங்க பதிவேடுல பட்டி தொட்டியெல்லாம் பரவ செய்தவர் கலைஞர் தான். கோட்சே சுட்டும் போது என்ன சொன்னாரு? ஊதாரி பார்ப்பனால் உயிர் பிரிந்ததே காந்தி மகான் உயிர் அப்படின்னு எழுதினாரா இல்லையா? அதுதான். சரி, இப்போ திராவிட கருத்தியலுக்கு தகவல்கள் இங்க கொடுத்துட்டீங்க. இப்ப பார்ப்பனர்கள் அப்ப அவங்க உத்தமர்களா? பார்ப்பனர்கள் உத்தமர்களான்னு? பார்ப்பனர்னாவே உத்தமர் கிடையாது. அதான் காந்தி விஷயத்துல குறிப்பா நான் கேக்குறது. காந்தி விஷயத்துல அவன் தானங்க எவ்வளவு தந்திரமா ஒரு பாப்பான் சுண்ணத் பண்ணிக்கிறான். சுண்ணத் பண்ணின்னு கையில இஸ்மாயில்னு பச்சை குத்தின்னு அந்த காந்தியை கொன்ன உடனே அந்த கோபம் இஸ்லாமியர்கள் மீது திரும்பணும். ஒரு முஸ்லீமும் தாக்கப்படணும்ன்றதால தானே அந்த சுண்ணத் பண்ணிக்கிட்டு அவன் வந்து காந்தியை கொல்றான்.
அந்த அந்த அதை பத்தி இந்த கவர்னர் பேசியிருக்காரா? காந்தி வந்து சுன்னத் பண்ணின்னு ஒரு ஒரு கேவலமான செயலை இந்த கோட்ஸை செஞ்சான், அந்த மாதிரி யாரும் வன்முறையில இறங்காதீங்க அப்படின்ற ஒரு அறிவுரை சொன்னாரா? இந்த மோடி என்ன பண்றாரு, பாராளுமன்றத்துல சாவர்கர் படத்தையும் கோல்வால்கர் படத்தையும் திறக்கிறாரு. சாவர்கர் யாரு? நம்ம கோட்சேவோட குரு. அந்த RSSல கொலையில பங்களிச்ச ஆளுங்களுடைய படத்தெல்லாம் போய் திறக்கிறாங்க. கோட்சே படத்துக்கும் மாலை போடுறாங்க, காந்தி படத்துக்கும் மாலை போடுறாங்க. அதாவது காட்டியும் கொடுக்குறான் கூட்டியும் கொடுக்குறான்னு விவேக் படத்துல ஒரு வசனம் வருது. அததான் அவங்க செய்யறாங்க. காந்தியும் கும்பிட்டுக்கிறான், கோட்சேவும் கும்பிட்டுக்கிறான்னா இது என்ன செய்யணும்? காந்தி என்ன காந்தியை முதல்ல அவங்க மதிச்சிருக்காங்களா? யாருன்னா அந்த ஜனசங்கமோ இந்த RSS கும்பலோ. பாலகங்காதர திலகர் செத்துறாருங்க. அந்த திலகர் எப்படிப்பட்டவரும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வெள்ளக்காரன் வந்து பிளேக் நோய் வந்த அப்புறம் எலிகளை கொண்டாதான், எலி மூலமா தான் அந்த நோய் வருது. அதனால அந்த பிளேக் நோயை கொள்ளணும்னா எலிகளை அழிக்கணும் ஒரு சட்டம் போடும் போது எலி பிள்ளையார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கி நிறைய பேரை சாவடிச்சவர் தான் அந்த திலகர். ஆனா காந்திக்கு நெருங்கிய நண்பர். அந்த சாவுக்கு காந்தி போறாரு, போயிட்டு அந்த பாடையை தூக்குறாரு. தன்னுடைய நட்புகால அன்பின் மிகுதியால அவன் என்ன சொல்றானுங்க, மிலேச்சல், நீ ஒரு வைசியன், நீ எங்களுக்கு மிலேச்ச, நீ தொடக்கூடாது. யாரு? பாப்பான தொடக்கூடாது இல்லைங்க, பாப்பான் பொணமானாலும் அதை தொடக்கூடாது. நம்ம இத சொல்லி காந்தி அவமானப்பட்டு அந்த RSS கும்பலா, திராவிட கும்பலா, பார்ப்பன கும்பலா, திராவிட கும்பலா, நீங்க சொல்லுங்க. இப்ப சமகாலத்துல ஒரு பொம்பளை உத்தரப்பிரதேச அலிகார்ல ஒரு காந்தி உருவத்தை செஞ்சு துப்பாக்கியில சொல்றான். ரத்த வழியுது. வழிஞ்ச உடனே வந்து கோட்சே வாழ்க, பாரத மாதா கீச்சு இதெல்லாம் சொல்றாங்களே. இந்த காந்திய அவமானப்படுத்துறது யார்? அவங்களுக்கு பதவி கூட கொடுத்துருக்காங்க. பதவி உயர்வு அது கொடுப்பாங்க. இப்போ ரூபா நோட்டை பாத்துருக்கீங்களா? இப்ப பழைய நோட்டுக்கும் இந்த நோட்டுக்கும் வித்தியாசம் எதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பழைய நோட்ல காந்தி மட்டும் இருப்பாரு, ரெண்டு பக்கம் காந்தி இருப்பாரு. புது நோட்ல ஒரு பக்கம் காந்தி, இன்னொரு பக்கம் வெறும் கண்ணாடி. அததான் வந்து சாவர்கர் கோல்வால்கர் போட்டிருந்த கண்ணாடின்றாங்க. சாவர்கர் போட்ட அந்த கண்ணாடி ஏங்க ரெண்டு பக்கமும் காந்தி படம் இருந்தது. அந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற காந்தி படத்தோட தானே நோட் அடிக்கணும். ஏன் மாத்திர நோட்டை? அது என்னன்னா, அதுதான் நம்ம மேத்தா எழுதினாரு அருமையா. ஒரு பக்கம் கண்ணாடி போட்ட காந்தி, ரூபாயின் ஒரு பக்கம் கண்ணாடி போட்ட காந்தி, மறுபக்கம் காந்தியை போட்ட கண்ணாடி. சிறப்பானது. இததான் அவர் எழுதுறாரு, மேத்தா எழுதுறாரு. இந்த மாதிரி காந்திய மறைக்கிறது, காந்தியை அழிக்கிறது, காந்தியினுடைய பிம்பங்களை இது பண்றது யாரு சொல்லுங்க? திராவிடமா, ஆரியமா, பார்ப்பனியமா? சரிங்க தோழர், காந்தி கொலையானதுக்கு காரணம் என்ன? அவரு படிப்படியா காந்தி வந்து சனாதனத்தை ஆதரிக்கிறவர். அவர் கூட காந்தி என்ன சொல்லுவாருன்னா, தீண்டாமை ஒழியணும்னு. தீண்டாமை இந்த நாட்டில் பாவ செயல்னு சொல்லுவார் காந்தி. ஆனா தீண்டாமை ஒழிஞ்சாலும் இந்து மதம் வாழணும், சனாதனம் வாழணும்னு சொல்லுவார். அப்படியேப்பட்ட காந்தி ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா, பூணூல் எதுக்குங்கன்னு கேட்கிறார் கேள்வி. பூணூல் ஒருவனை உயர்த்துவதில்லை. காந்தியே தன்னுடைய உடம்புல இருந்த பூணூலை அகற்றாரு. பூணூல் ஒருவரை உயர்த்ததில்லை. பூணூல் போட்டிருக்கோம்னா யோகியனும் இல்லை. அதனால எல்லா இந்துக்களும் பூணூல் அணியணும், இல்ல எல்லா இந்துக்களும் பூணூல் அணியக்கூடாது. அதுதான் சமமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு காந்தி பூணூல் அவுக்குறாரு. இந்த 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 சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு கவர்னர், இந்த ஆரியன் கவர்னர். எங்க முதலமைச்சர் முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் தான் சொன்னாரு, ஆரியன் ரவி காந்தி மேல உனக்கு உண்மையிலே பாசம் பற்று இருந்தா உன் பூணூல் அவுத்து போடு. காந்தி அப்பதான் காந்தி கொல்லப்படுவது உண்டான வழி அப்பதான் ஏற்படுது. பெரியார் சொன்னார், காந்தி சனாதனத்தை பேசுற வரையும் சாதரிக்கிற வரையும் உயிரோட வருவானுங்க, அவர் என்னைக்கு சனாதனத்திலிருந்து மாறுறாரோ கொண்டுவாருன்னு சொன்னார், எச்சரிச்சார். அதே மாதிரி காந்தி வந்து இவர்கள் இந்த உயர் ஜாதிக்காரர்கள் எல்லாம் அந்த ஆதிக்கம் ஒழியணும்னு பேசுறாரு. அப்படி பேசும்போது அப்பதான் இவனுக்கு வந்து சுதந்திரமான ஒரு ஏறக்குறைய ஒரு 156 நாள்லயே கொண்டுடுறானுங்க. விடுதலை கிடைச்சு. ஆமா, கொண்டுடுறானுங்க. சனாதனத்துக்கு எதிர்ப்பா காந்தி போறாரு அப்படின்ட்டு கொண்டுடுறானுங்க. ஓகே, சரிங்க தோழர், முடிவா சொல்லுங்க. கவர்னர் பேச்ச முதல்வர்
கேட்கலாமா வேணாம்? கொலகார பரம்பரையில இருந்து வந்தவன் சொன்னதை நாங்க எப்படிங்க கேட்க முடியும்? அப்படியே கோட்சே கொலகாரனா இல்லையா? கொலகாரம் தான். அவர் என்ன RSS இல்லையா? RSS தான். கோட்சே பாப்பானா இல்லையா? பாப்பான் தான். பாப்பான கோட்சே ஆதரிக்கிற பாப்பான் கோட்சே வேட்டப்பட்டவனா இல்லையா? கண்டிப்பா வேண்டப்பட்டவங்க. அப்ப கோட்சே பரம்பரையா இல்லையா இந்த கவர்னரு? கோட்சேவை நாளைக்கு ஒழிகன்னு இந்த கவர்னர் சொன்னாங்கன்னா கவர்னர் வாழ்கன்னு நான் சொல்றேன். ஓகே. கோட்சே தான் காந்தியை கொண்ட கொடியவன் இந்த கவர்னர் பேட்டி கொடுத்தாருன்னா ஓகே, வாழ்க ஆரியன் ரவி நான் சொல்றேன். சிறப்பு. ஒன்னே ஒண்ணு எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருங்க. பெரியாரு என்ன சொன்னார் நமக்கு அருமையான வார்த்தை, பாப்பா என்ன செய்யறானோ அதுக்கு எதிர்ப்பா செய்யடான்னு. பாப்பா ஒரு விஷயத்த சொன்னான்னா அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பா போ, அதுதான் கரெக்டா இருக்கும். அதனால இந்த ஆரியன் ரவி என்ற அயோக்கியன், இந்த ஆரியன் ரவி என்ற சந்தர்ப்பவாதி, இந்த ஆரியன் ரவி என்ற இந்த கொலகார கும்பலுடைய ஆதரவாளர் சொல்றத எங்களுடைய முதல்வர் மக்களுடைய வாக்குகளை வாங்கி நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிற முதல்வர் கேட்கக்கூடாது, கேட்க மாட்டார். ஏன்னா பாப்பான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா போதான் எங்களுக்கு பெரியார் சொல்லிட்டு போயிருக்காரு. அதை தான் இந்த முதல்வர் என்ன பண்றாருன்னா அதை தான் வந்து பாப்பானுக்கு எதிர்ப்பா இருப்பாரு. அதனால ஆரியன் ரவி சொல்றத எங்க முதல்வர் கேட்க மாட்டாரு. ஆரியன் ரவி கேட்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. ஓகே தோழர், நன்றி தோழர்.